சில முஸ்லிம்கள் குழந்தைகளை சந்தோஷப்படுத்த மேஜிக் ஷோ செய்கிறார்கள், அது அனுமதிக்கப்பட்டதான்னு சொல்லி அப்துல்லாங்கிறவர் கேட்குறார். குழந்தைகளுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி மேஜிக் செய்கிறது. இந்த மேஜிக்கை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ சவுதி உலமாக்கள் இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஹராமுன்றாங்க. அவங்களுக்கு மேஜிக்ண்டா என்ன, சூனியம்டா என்னன்னு என்ன செய்யலை, வித்தியாசம் விளங்கலை. எந்த ஒரு சவுதியில் உள்ள அரபு நாட்டில் உள்ள இணையதளத்தில் தேடி பார்த்தாலும் மேஜிக்கு கேட்டோம்னா சிகருக்கு உள்ளதெல்லாம் கொண்டாந்து போட்டு என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் ஹராமு, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது மேஜிக் வேறு பிரித்து வச்சுக்கிறாங்க. அதாவது மேஜிக் வேறு, பிளாக் மேஜிக் வேறுன்னு பிரிச்சுருக்கிறாங்க. பிளாக் மேஜிக்குங்கிறது தான் சூனியம், மேஜிக்குங்கிறது அது ஒரு தந்திரம். மேஜிக் செய்கிறதுல வந்து செய்ய மாட்டான்னா அவன் தெய்வீகத்தன்மை இருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான். ஒருத்தர் மேஜிக் செய்கிறான் என்று சொன்னால் நான் ஒரு தந்திரம் பண்ணி இதை செய்கிறேன் அப்படின்னு தான் அவன் சொல்லுவானே தவிர, எனக்கு ஒரு இறை தன்மை இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்குன்றது சாமியார்கள்லாம் செய்கிறாங்க இல்லை, அந்த மாதிரி தனக்கு ஒரு கடவுள் தன்மைக்கு சொந்தம் கொண்டாடுறான அந்த மாதிரி செய்ய மாட்டான் மேஜிக்கான. மேஜிக் செய்யும்போது என்ன செய்வான்னு கேட்டால், இது ஒரு தந்திரம், யாரும் செய்யலாம், நாங்கள் கண்கட்டி வேகமாக அதை செஞ்சு ட்ரைனிங் எடுத்துருக்குறோம், எங்கள்கிட்ட எந்த ஒன்றும் இல்லை, நீங்களும் செய்ய முடியும், அப்படி தான் அவன் சொல்லுவான். அப்படி செய்வானே ஆனால் அதை போய் நீங்கள் கூடாதுன்னு சொல்லுகிறது, அது எப்படி சரியாக வரேன். மேஜிக் இணை வைத்தலா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கலே இருக்குது ஆன்லைன் பேஜையில், நீங்கள் பார்த்துக்கலாம். மேஜிக் இணை வைத்தலான்டா அந்த ஆர்டிக்கல் விரிவாக விளக்கியிருக்கிறோம். மேஜிக் என்பது வேற, சூனியம்ங்கிறது வேற. சூனியம்ங்கிறது என்ன செய்வான்னு கேட்டாமல், எனக்கு இந்த பவர் இருக்குது, நெசமாக எனக்கு நான் செய்வேன், உன் கையை முடக்கும் காலை முடக்கும்னு சொல்லுவான். இந்த மேஜிக் செய்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் இதுக்கெல்லாம் வரவே மாட்டான். எதுக்கு, பொண்டாட்டி புருஷனெல்லாம் பிரிக்கிறேன், அவனை வந்து கெடுக்கிறேன், இவனை சாவடிக்கிறேன்லாம் வரமாட்டான். அவன் சில கலைகளை செஞ்சு அவன் எந்த கலைகளை ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தானோ அந்த கலையை செய்வான். என்ன செய்வான், அவருங்கையில் எடுத்து காட்டுவான், அவ்வளோதான். உங்களுடைய பஞ்சாயத்து பிரச்சனையெல்லாம் கேட்கறதுக்கும் வரமாட்டான். கட்டணம் கொடுத்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதோடு என்ன செஞ்சிருவான்டா, இது தெய்வீகம்லாம் கிடையாது, நாங்கள் ஒரு பயிற்சி எடுத்து நாங்கள் செய்கிறோம், நீங்களும் செய்ய முடியும்ன்றோம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து எந்த விதமான ஒரு மார்க்கத்துக்கு விரோதமான சிகரு சூனியத்தை வந்து ஆதரிக்கிற மாதிரி வருதுங்கிற மாதிரிலாம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால மேஜிக் செய்வதெல்லாம் என்ன இல்லை, விளையாட்டில் நிறைய மேஜிக் செய்வோமா இல்லை. சின்ன பிள்ளைகள்ட்ட என்ன செய்யறோம்னா, இந்த கையில் எடுத்து காட்டுவோம், இந்த கையில் ஒரு பொருளை வச்சுட்டு மூடிட்டு இந்த கையிலேருந்து எடுத்து காட்டுவோம். அதுக்குள்ள ஒரு ஆச்சரியமாக அதை பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், எப்படி செஞ்சவங்களோ அதை சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் வந்து மார்க்க ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு தந்திரங்கள் தானே. இதை செய்கிறாங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்.